உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு இளைய சமுதாயம் இன்றைக்கி விழிப்புணர்வில் இருக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த ஆன்மீகம் தெய்வீகம் எதுக்காக மனுஷன் தெரிஞ்சுக்கணும், இது என்ன தேவை, இதனால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகளுக்கு எதுவுமே கடவுளை வணங்குறதில்லை, கடவுள்னாவே தெரியாது, ஆனால் வாழ்ந்துக்கின்னு இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும்தான், மனிதனுக்கு மட்டும்தான், மனிதன்கிட்ட தனி சிறப்பு கடவுள்னு ஒன்று தெரியுறது மனிதனுக்கு மட்டும்தான். அது எந்த மதமாவது இருக்கட்டும், அந்தந்த மத வழிபாட்டில் அவன் பண்ணுறான். ஆனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அது உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது அப்படின்னு உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் இந்த மனிதனுக்கு இந்த கடவுள் இல்லைன்னா இவன் வாழ மாட்டானா? கண்டிப்பாக வாழ்வான். ஆனால் எப்படி வாழ்வான்னா காட்டு மிருகங்கள் மாதிரியே வாழ்வான் இவன் மனுஷன். ஒரு மதம் வச்சு அந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு வச்சு அந்த கோட்பாடுக்குள்ளே இப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டுறதுனால தான் மனிதன் உலக சமுதாயம் இன்றைக்கி ஒரு அமைதியான நிலையில் போயின்னு இருக்குது. அந்த மதமும் இந்த தெய்வ வழிபாடும் மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இவன் மிருகங்களுக்கு சமமாக ஆகிடுவான். ஏன்னா மிருகத்தை விட உயர்ந்தவன் மனிதன். மிருகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான் உலகத்தில். ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான், அந்த மிருகங்கள்லாம் ஏன் குனிஞ்சு நடக்குதுன்னா மிருகத்தினுடைய உடலில் இறைவனுடைய சாயல் இருக்குது, மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இறைவனை உங்களுக்குள்ளே தேடுங்க, ஊரெல்லாம் சுற்றி தேடாதீங்க. எங்கே தேடினாலும் கிடைக்காது, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவன். இதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகாபாரதத்தில் சகாதேவன் சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவன். அந்த சகாதேவங்கிட்ட நீ எல்லாத்தையும் கண்டுபிடிப்பியான்னுட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. கண்டுபிடிப்பேன் அப்படின்றாரு. என்னையும் கண்டுபிடிப்பியா, உன்னையும் கண்டுபிடிப்பேன்றார். அப்போது சரி நான் மறைஞ்சிக்கிறேன், நீ கண்டுபிடி அப்படின்னும் போது கிருஷ்ண பரமாத்மா மறைஞ்சிடுறாரு. ஆனால் சகாதேவன் எங்கெங்கேயோ உலகம் ஃபுல்லாக தடவுறான், எதையும் ஆராயிரம், எங்கே ஆராய்ஞ்சாலும் கிருஷ்ணர் கிடைக்கல. இவன் கிடைக்காததால் என்ன பண்ணிட்டான், நம்ம இது மாதிரி நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேனே, இப்போ இந்த கண்ணன் மறைஞ்சின்னு இருக்கிற இடம் தெரியலையே நமக்கு, நம்ம இனிமேல் வாழக்கூடாதுன்னு கழுத்தில் தூக்கு போட்டுக்கலான்னு சுருக்கு கவரை போட்டு இருக்குவான். இருக்கும்போது கண்ணன் அங்கே இருப்பான். அப்போது மனிதனுக்குள்ள கடவுள் வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால தான் மனிதனால் எல்லாமே சாதிக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. மற்ற மிருகத்தால் அது உயிர் மட்டும்தான் வாழ முடியும், உலகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியாது. ஆனால் மனித உலகம் ஃபுல்லாக சாதனை செய்துனுக்கிறான். ஆனால் இந்த சாதனைகள் செய்யறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அந்த சாதனையோடு சேர்த்து வேதனையை உண்டாக்குறாங்க பாரு, அது துக்ககரமான விஷயம். மனித வாழ்க்கையே அமைதியில் வாழணும்னு நினைக்கிறோம். ஒருத்தனை அபகரித்து வாழக்கூடாது, ஒருத்தனை ஏமாற்றி வாழக்கூடாது, ஒருத்தனை அடித்து வாழக்கூடாது. எல்லோரும் உலகத்தில் உயிரோட இறைவனுடைய கருணையால் நம்மெல்லாம் உருவாகிருக்கிறோம். அந்த இறைவனுடைய கருணையாலேயே எல்லாரையும் இறைவனாகவே நம்ம பார்த்தோம்னா அந்த வேற்றுமை வராது. ஆனால் நம்மளை மட்டும் உயர்ந்தவனாகவும் மற்றவனெல்லாம் தாழ்ந்தனாகவும் நினைக்கும் போது தான் அந்த வேற்றுமையே வருது. அதனால தான் நான் இந்த ஆசிரமத்தை சொல்கிறது, இங்கே யாரும் உயர்ந்தவனே கிடையாது, என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே யாரும் தாழ்ந்தவனே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி சமந்தான். ஏழை பணக்காரன், ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இங்கே கிடையாது. ஏன்னா ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும்போது அவனுக்கு வேற்றுமை உண்டாகக்கூடாது. உண்டாச்சுன்னாவே அங்கே தெய்வ வழிபாடு நடக்காது, அந்த வேற்றுமை தான் நடக்கும். அதனால வேற்றுமையை மனித மனசில் இருந்து கலைஞ்சிடுங்க, ஒற்றுமையை தேடுங்க, அன்போடு வாழுங்க, ஆண்டவனை அரவணைச்சு போங்க. ஆண்டவன் கடவுள்ன்ற ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் மனிதன்ற ஒருத்தன் இருக்க மாட்டான். அதனால கடவுள் வாழணும், கடவுள் வாழும் போது தான் நம்ம வாழ்வோம், நம்ம வாழும் போது தான் உலகம் செழிக்கும். அதனால அமைதியோட வாழ கற்றுங்க, ஆரவாரத்தை மறந்துடுங்க, அமைதியாக மனசில் கடவுளை தேடுங்க. இதை சிவவாய்க்கர் சொல்கிறாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ. கடவுளை தேடி காடு மலையெல்லாம் சுற்றி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுடா. அவ்வளோ பேர் செத்து போட்டான், கடவுளை பார்க்கவே இல்லை நான். சரி சாமி, கடவுளை பார்க்கல, அப்போ பார்க்கறது என்னதான் வழி அப்படின்னா சொல்கிறார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல்
விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மைன்றது. கடவுளை உனக்குள்ளவே தேடுறா, கண்டுபிடிச்சிடலாம் நீ. ஆனால் ஊரெல்லாம் தேடின அட்ரஸாக கொடுத்துக்குது கடவுளுக்கு. இங்கே இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாத, தேடி செத்து போனுவேன். நமக்குள்ள ஒரு பெருஞ்சோதி எரிஞ்சிக்கின்னு இருக்குது, அந்த ஜோதியை பாருங்க, அதுதான் மோட்ச வீடு, அதுதான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எல்லா மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்மளை நம்ம அறியலாம். மனிதன், நான் கிளாஸில் அதிகமாக பேசுகிறத கடவுளை பற்றி நான் பேச மாட்டேன். மனுஷனை பற்றியும் மனுஷனுடைய மனசை பற்றியும் வாழ்க்கையை பற்றி தான் நான் அதிகமாக பேசுவேன். ஏன்னா கடவுளுக்கு என்ன குறை, அவரை பற்றி பேசி என்ன சாதிக்க போகிறோம்? அவருக்கு என்ன இல்லை? பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா, சோறு இல்லையா, ஊடு இல்லையா? எல்லாமே உலகத்தில் அவன் தேவை இருக்குது. நம்மளும் அவனுக்காகவே இருக்கிறோம். அப்புறம் அவனை பற்றியே பேசி என்ன சாதிக்க போகிறோம்? ஆனால் இந்த பாழா போன மனம் வெம்பி வெதும்பி போயிருக்குது, இது சீர்படாத இருக்குது. அதனால மனசை பற்றி பேசுங்க, மனுஷனை பற்றி பேசுங்க, வாழ்க்கையை பற்றி பேசுங்க, அப்புறம் கடவுளை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன். கடவுள் வழிபாட்டில் வேற்றுமையே கிடையாது. உன் கடவுள் உயர்ந்தது, என் கடவுள் உயர்ந்தது, எந்த கடவுளும் உயர்ந்தது இல்லை. எல்லா கடவுள்ன்ற பேரே உயர்ந்த பேர் தான். கடவுளுக்கு அடுத்தபடியாக வாழறவன் உலகத்திலேயே மனிதன் தான். இந்த மனிதனால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். அந்த அடையத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். இதை சீரான முறையில் உபதேசம் வாங்குறதாலேயோ இல்லை இங்கே வர்றதாலேயோ ஒன்றும் சாதிச்சிட முடியாது. இங்கே வாங்குகிற பாடத்தை நீங்கள் முறையோடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனதிடமாயிடும். எந்த மனக்கவலையிலேருந்தும் வெளியே வருவீங்க, எந்த துக்கமும் உங்களை தாக்காது, பயம்ன்றது அறியாமல் போயிடுவீங்க. இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய வலிமை. இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடும், நம்ம பயப்படுவோம், வாழ்க்கையில் நடுக்கம் வந்துடும் அப்படின்னு தான் மகான்கள் நமக்கு முன்னாடியாகவே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சீரான முறையில் பயன்படுத்திக்கணும்னா நம்ம சரியான முறையில் வாழலாம், தைரியமாக வாழலாம். யாரையும் தாழ்த்தி வாழாதீங்க, யாரையும் உயர்த்தி வாழாதீங்க. ஒருத்தனை நீங்கள் எப்போ உயர்த்துறீங்களோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்திடுவீங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போ யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாருக்கும் யாரும் தாழ்ந்தவன், எல்லாம் சமம். இறைவனுடைய படைப்பு, எல்லாம் சமமாக படைச்சிருக்கிறான். ஒருத்தன் இன்னைக்கு பணக்காரனாக இருப்பான், நாளைக்கு அவன் பிச்சைக்காரன் ஆகிடுவான், பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகிடுவான். இது உலக சுயற்சி. இந்த சுயற்சியில் வாழற மனிதர்கள் ஒரே மாதிரி மனமோடு இருந்தோம்னா அமைதி கிடைக்கும். அமைதியோடு வாழுங்க. அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு. நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றோம் சாமி. சரி. வந்து உபதேசங்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஏமா வந்து உபதேசங்கள் வாங்கியிருக்கேன் சாமி. நானும் சின்ன வயசுலேயே கோவில்கள், இந்த உழவர பணிகள், இந்த சேவைகள், இதுகளுக்கெல்லாம் போயிருக்கோம் சாமி. அங்கே இந்த மாதிரி ஆன்மீக உபதேசங்கள், உபன்யாசங்கள்லாம் கேட்போம். அப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இந்த கோயில்களுக்கு போனால் கல்யாணம் நடக்கும், இந்த போனால் பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், இப்படி உலக வாழ்க்கை ஆசைகளே தான் பேசுகிறாங்க இல்லையா? உங்களை மாதிரி மனிதனாக எதுக்கு பிறந்தோம், கடவுளை எப்படி அடைகிறது, எப்படி பாவங்களை தீர்க்கிறது, எப்படி அமைதியாக வாழ்கிறது, இதை பற்றி வந்து ரொம்ப நீங்கள் தான் பேசுகிறீங்க. உலகத்திலேயே நீங்கள் வந்து கடவுளோட மனுஷ மனம் வந்து உலக மக்களை ஏமாற்றி நம்ம புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறோம்மா. ஆனால் எந்த புகழும் இந்த உலகத்தில் நிற்க போகிறதில்ல, கடவுள் புகழை தவிர. கடவுள் ஒருத்தனுக்கு தான் நிரந்தரமானவன், நிரந்தரமான புகழ். மனிதனுக்கு நிரந்தரமான புகழ் கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எல்லாமே ஒரு பொய்யான வாழ்வு வாழ்ந்துன்னுக்குறோம். இதில் போய் அடுத்தவனை ஏமாற்றி என்ன பயன் கிடைக்க போகுது? உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நேற்று கூட நம்மக்கிட்ட கடலூர்லேருந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க என்னப்பா விஷயமா வந்தீங்கன்னு, அது நேற்று பௌர்ணமியெல்லாம் முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் போயிட்ட பிறகு வந்தாங்க. அவங்க காரில் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி சாமி பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு. நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வச்சுக்கிறேன். ஒரே வார்த்தை சொன்னேன், இங்கே அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த மந்திரம் பண்ணுறது, தகடு கொடுக்குறது, தாயத்து கொடுக்குறது, குறி சொல்கிறது, என்கிட்ட வந்துட்டினா உனக்கு வேலை கிடச்சிடும், என்கிட்ட வந்துட்டுனா உனக்கு கல்யாணம் ஆகிடும், என்கிட்ட வந்துட்டுனா உனக்கு எல்லாம் ஓன்னு வாழ்ந்துடுவேன், இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எவனாலையுமே எவன் வாழ்க்கையும் சீர் பண்ண முடியாது. அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை அமையும். யார் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சியே விதியினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வா வேலை கட்சிடும், உங்கள்கிட்ட வா வேலை கட்சிடும், என்கிட்ட வா கல்யாணம் பண்ணிடணும், அதை எப்படி பண்ணிட முடியும்? உலகத்தில் அப்போ துன்பமே இல்லாமல் வாழ்வான் மனுஷன்.
இது அறியாமையில் இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வழி. அது பண்ணக்கூடாது. அதில் பண்ணி நீ என்ன சாதிக்க போற? நீ என்ன ஒரு 1000 வருஷமா வாழ போற? ஒண்ணுமே இல்லையே. நீ 50 வருஷம் 100 வருஷத்துல செத்து தானே போக போற. அந்த சாவர வரைக்கும் நல்லதை சொல்லு மக்களுக்கு. அந்த சாவர வரைக்கும் நல்வழிப்படுத்து மக்களுக்கு. அந்த சாவர வரைக்கும் உன்னால முடிஞ்ச நன்மையை செய். அதை விட்டுட்டு ஏமாத்தி அவங்ககிட்ட பணம் பறிச்சு என்ன சாதிச்சிட போற? சரி, ஒரு 10 கோடி ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு போற? என்ன பண்ண முடியும்? பேப்பரை பார்த்துன்னு பொட்டியில் வச்சுருக்க வேண்டியது தானே. வேற என்ன சாதிப்ப நீ? ஒண்ணுமே சாதிக்க முடியாதம்மா. வாழ்க்கையில மனிதன் சாதிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம்தாம்மா. ஒன்று வாழ்க்கையில சாதிக்கணும், இன்னும் கடவுள்ல சாதிக்கணும். இது 2 தான் மனுஷன் சாதிக்க வேண்டிய விஷயமே. மற்றெல்லாம் எதுவும் சாதனை இல்லை, அதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயம். இந்த 2 சாதிக்கவே முடியாது. ரொம்ப கடினமானது. வாழ்க்கையும் ஒருத்தர் ஆரம்பத்திலேருந்து அந்த முடிவு ஒரு 60-70 வயசு வரைக்கும் வாழறதுக்குது. அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. அது பிள்ளைங்களை பெற்றுக்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், குடும்ப செலவை பார்க்க, எல்லாத்தையும் பார்த்து வாழறது ரொம்ப கடினம். அதுக்கு அடுத்தபடியாக கடவுளை பார்க்கறது அதை விட கடினம். இந்த 2 தான் மனித வாழ்க்கையிலே கடினமானது. இந்த 2 தான் சாதிக்க வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லைம்மா, ஏமாத்துற விஷயம். அது எதுக்கு நமக்கு சொல்லு? கடவுள் வழிபாடுன்றது அன்புலையும் உண்மையிலையும் தான் இருக்குது. பொய் பேசி அடுத்தவனை ஏமாத்தி பணம் பறிச்சு என்ன சாதிச்சிட போறேன்ற? நீ எதையாவது பணம் எடுத்துன்னு போகும்போது போனீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன், இந்த உலகத்தில் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பிடி மண் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவனாவது தொட்டு இருக்கிறானா? எவனுமே தொடலையே. வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி. இதில் நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். வாழ்ந்துட்டு போனமே தவிர அடுத்தவனை ஏமாத்திட்டு போகக்கூடாது. போறதால ஒரு பயணம் கிடையாதுமா. சொல்லுமா. ஆமாங்க சாமி. அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள்கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி. இங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க தான் இங்க வர முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியே நீங்க தான் சாமி. கடவுளாவே நினைக்கிறேன். எனக்கு மகா பாக்கியம் உங்ககிட்ட. நானும் 2-3 உபதேசம் வாங்கிட்டேன் சாமி. வர்றப்பெல்லாம் பேசுற ஒரு தைரியம் இல்லாம இருந்துச்சு. இந்த பயிற்சி பண்ண அந்த தைரியமும் ஒரு மன தெளிவும் ஒரு தெம்பும் தெளிவு வரும். உண்மை தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்றது கரெக்டா தெரிஞ்சிடும், பிரிச்சிடுவீங்க. இப்ப அதெல்லாம் கிடைச்சது சாமி. உண்மை ரொம்ப சந்தோஷமா, நல்ல விஷயம். இப்படி உன்ன மாதிரியே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெளிவடையணும். அதை தான்மா நான் பண்ணின்னு இருக்கிறேன். அது என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த செயலை செய்யறீங்க. மலேசியாவில இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க நேற்று. அந்த அம்மா சொல்றாங்க, சாமி மலேசியாவில் உலகத்திலே மாந்திரீகத்தில் மலேசியா தான் முதல், அதுக்கு அடுத்ததான் கேரளா. ஆனால் தடிக்கி விழுந்த அந்த மாந்திரிகத்தில் போய் 5000, 10,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம் கொடுத்து அந்த மலேசியா மக்கள் ஏமாந்து போயே இருந்தாங்க. எந்த மந்திரத்தாலையும் எவனையும் காப்பாற்றிட முடியாது. ஒரு சாவு கூட நடக்காது மந்திரத்தால் காப்பாற்றுறது. அந்த ஹாஸ்பிட்டலே தேவை கிடையாது. நான் மந்திரம் பண்ணி நீங்கள் உட்காந்துங்களாம. இதெல்லாம் ஏமாத்துற விஷயம், உண்மை கிடையாது. உன்னுடைய நேரம் சரியில்லைன்னா அவன் செய்யறது பழிக்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய நேரம் நல்லா இருந்தால் எந்த இதுவும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு கூட ஆசை இருக்குது முதல் மந்திரியாக வரணும்னு. யார் மந்திரம் பண்ணி கொண்டு போட்டு நான் வந்துடலாமே, வர முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துற விஷயம், எல்லாம் நடக்காத விஷயம். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, தடிக்கு விழுந்தா மலேசியாவில் மாந்திரிகத்தில் போய் அடிமையாக இருந்தாங்க சாமி. உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகம்ன்றதே தலைகீழ மாறி போச்சு. இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஓட்டுங்களில் உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் வழிபட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு நேற்று அந்த அம்மா அந்த உபதேசம் வாங்கிட்டு போனாங்க. அடுத்த மாதம் 5ஆம் மாதம் அவங்க ஒரு 40 பேர் ஒன்றா வராங்க. இந்த மாதிரி ஏன்னா மக்கள் ஒரு பயம். இந்த இப்போ ஒருத்தர் வந்தார், இருக்கிற கவுர் தவறாத கட்டிக்கின்னுக்கிறாரு. காரணம் என்ன? அவருடைய பயம். அவருக்கு சொல்றவங்க அந்த பயம்புத்திலேயே சொல்றாங்க, இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோ, இது சீராயிடும், அது எதை கட்டினாலும் சீராகாது, எனக்கு அமைஞ்சதான். இதை யாராலையுமே மாற்ற முடியாது. நான் செத்து போறேன்னா ஒரு கவுர் கட்டினா உயிராக இருப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டின்னு உட்காந்துக்கலாமே இல்லையா? ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த கவுர் கட்டினா நல்லா ஆயிடுன்னா ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டி கோடீஸ்வரன் ஆக்கிடலாமே. இது யாரையுமே எதுவுமே ஆக்க முடியாது. ஏமாற்றி பணம் பறிக்கிற விஷயம்தான் இது. யாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்ன, அந்த கவுர் கட்டும் போது உனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு கவுர் கட்டிட்டாரு இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் தான் உன்னை வாழ வைக்கும். அந்த கவுரு வாழ வைக்காது. கவுரு ஊறி போச்சுன்னு சொன்னால் தானாகவே அறந்து உனக்கு தெரியாத விழுந்துட்ட போகுது. அப்போது கடவுள் நம்ம நம்பணுமே தவிர மேலே கட்டிக்கிற கவுரை நம்பக்கூடாது. உள்ள ஒரு கவுர் ஓடிக்கினுக்குது, அந்த கவுரை உறுதி பண்ணிக்கணும். அதை விட்டுவிட்டு மேலே நீ ஊர்பட்ட பூநூல் 3 நூல் போட்டுக்குது, 5 நூல் போட்டுக்குது, 8 நூல் போட்டுக்கிறதால ஆணி ஆகட்டும் வந்தால் பூநூல் மாற்றத்தால் என்ன இது
சிறுவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரு. பஞ்சில் செய்த நூலை முறுக்கி மேலே போட்டுக்கிறியாடா, ஊறி போன அறுந்து போடுமாடா, வேற நூலை போட்டுக்குவேன். உள்ளகிற நூலை அறுந்துன்னா வேற நூல் போட முடியுமாடா, உள்ளகிற நூலை முறுக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கிடா. கால நூல் கழிந்திடும் காவல் உரிமை உனக்கு வந்து பாதுகாப்பு அதுதான்டா இருக்குது. அதை விட்டு போட்டு மேலே போய் வேஷம் கட்டின்னு திரியிறியடான்றாரு. அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும். அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான், அவனுக்கு தெரியல, அவன் பயத்தில் வாழறான். அவனை தெளிவடைய வைக்கணும், பயம்பூர்வம் போக வைக்கணும். அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு. அடுத்த ஒன்று இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்ததுக்காக பேசக்கூடாது. எதுவான இருந்துட்டு போட்டோம், பேய் இருக்குது, பிசாச்சு இருக்குது, முன்னேற்றம் காட்டேரி இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்துட்டு போட்டோமே. நமக்கு என்ன போச்சு, நம்ம ஏன் அதை கண்டு பயப்படணும்? அது மாதிரி பேசணுமே தவிர அது வந்து பிடிச்சிக்கும் ஒன்று, அது கொண்டு போடும் ஒன்று அப்படின்னு பயம்புத்துற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவு செய்து. அதுதான் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி. அதை பேசி பேசி பயம்படுத்தி பணம் பறிக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்க கூடாது. அது தவறான செயல். அது சொல்லுமா?